அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மாதவரம் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். அத்துடன் சென்னை முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்த நிலையில் சென்னை மாதவரம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து மாதவரம் பஜார் பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று படிக்க செல்கின்ற பெண்கள் அச்சத்துடன் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று உடனடியாக தமிழக அரசு இதற்கு பொறுப்பேற்று முதல்வர் அவருக்கு பதவி விலக வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொழுது போலீசார் மற்றும் அதிமுகவினருக்கு இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்து மாநகர பேருந்து நிகழ்ச்சி அருகில் இருந்த தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இவர்கள் மாலை 5 மணி வரை மண்டபத்தில் சிறை வைக்கப்படுவார்கள் என்று போலீசார் கூறியுள்ளனர்.